ஹாய் ஆல். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு 2 டைரெக்ஷனில் போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரீயாகவே ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்டட்னா மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நியூவாக பார்க்குறவங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இதில் போடுற மாதிரி இந்த டைரெக்ஷன்லேயே போகுது. கீழே என்ன ஒர்க் நடக்குதுன்னு பாருங்கள். கேமராவில் நல்லா தெரியும். இப்படி தான் கீழே எந்த மாதிரி நூலை நம்ம சுற்றணுன்னு சொல்லிட்டு கேமராவில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி தான் மேலே நம்ம இழுக்கணும். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ல, அந்த டைரெக்ஷன்லேயே தான் வருது. நான் உட்காந்து போடுறது நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன். 2 விதமான டைரெக்ஷனில் எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துக்கிட்டுருக்கு. துளிப்புன்றது இந்த டைரெக்ஷன் பார்த்தா மாதிரி இருக்குது. அந்த கொக்கி இருக்குல்ல, அந்த கொக்கி இந்த டைரெக்ஷன் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? வச்சு தான் லைட்டாக நம்ம கொஞ்சம் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இதில் ரிவர்ஸ் சைடு வரும்போது கரெக்டாக வரும் பாருங்கள். நம்ம 2 சைடுமே தான் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ஒரே இதில் போட முடியாதுல்ல. நம்ம ப்ளவுஸில் போடும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி போயிட்டு திருப்பி வரணும். ஒரே இதிலேருந்து போட முடியாது. ஒரே லைன்லேருந்து நம்மளால் போட முடியாது. போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது செயின் ஸ்டிச் இப்படி தான் போடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். ஒரு குத்து குத்தி கீழே ஒரு சுற்று. ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் வருது. கீழே ஒரு குத்து குத்தி எடுக்க வேண்டியது. ஒரு குத்து கீழே ஒரு சுற்றி எடுக்க வேண்டியதான். ஓகேவா? நான் உட்காந்துருக்கிறது ஒரே சைட்லேருந்து தான் போடுறேன். ஆனால் நீடில் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கீழே என்ன ப்ராசஸ் நடக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். இப்போ மேலே லைட்டாக டர்ன் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகேவா? 90 டிகிரியில் தான் நீடில் பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து போட்டு பழகும்போது நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள். இல்லைனா அதுக்காக தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.